இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா CentOS 8 இன்ஸ்டாலேஷனை பற்றி பார்க்கலாம். நான் இப்போ VMware ஒர்க் ஸ்டேஷனை ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து கிரியேட் எ நியூ விர்ச்சுவல் மிஷினை கிளிக் பண்ணுறேன். இதில் டிப்பிக்கலே இருக்கட்டும், நெக்ஸ்ட் அமுக்கிறேன். இதில் தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐ வில் இன்ஸ்டால் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேட்டர். இப்போ நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லினக்ஸு வெர்ஷன் பார்த்துட்டிங்கன்னா இதில் டிஃபால்ட்டாக ரெட் ஹேட் என்டர்பிரைஸ் லினக்ஸ் 8 இருக்குது. நம்ம CentOS 8 இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு சூட்டபிளான வெர்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா CentOS 7 வரைக்கும் தான் இருக்குது, 8 இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துட்டிங்கன்னா அதர் லினக்ஸ் 3.x கெர்னல் 64 பிட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போது விர்ச்சுவல் மிஷின் நேம் கேட்குது. விர்ச்சுவல் மிஷின் நேம் வந்து நம்ம மாற்றலாம், மாற்றிக்கலாம். நான் வந்து CentOS 8 வைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். இதோடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா c:/user/hsn documents virtual machines CentOS 8 தான் அதோடைய லொக்கேஷன். இப்போ நான் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்க் சைஸ் வந்து 8 GB டிஃபால்ட் அலெக்ட் பண்ணுது. நம்ம வந்து 15 GB வச்சுக்கலாம். அதுமாதிரி இது டிஃபால்ட் ஆப்ஷன் இருக்கட்டும். ஸ்பிளிட் விர்ச்சுவல் டிஸ்க் இன்ட்டு மல்டிபிள் ஃபைல் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ கஸ்டமைஸ் ஹார்ட்வேர் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் ஹார்ட்வேரில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா மெமரி வந்து நம்ம ஒரு 2 GB வச்சுக்கலாம். அதுமாதிரி ப்ராசஸர் வந்து நம்ம வந்து 2 ப்ராசஸர் வைக்கலாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நியூ சிடியில் வந்து நம்ம வந்து ஐஎஸ் இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். அதை நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ண எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே ஐஎஸ்ஓ டவுன்லோட் பண்ணியிருக்கேன், நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ க்ளோஸ் கொடுத்துருந்தேன். இப்போது ஃபினிஷ் கொடுத்துட்டா நம்மளுடைய விஎம் ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிட்டு இப்போ நம்ம பவர் ஆன் திஸ் விர்ச்சுவல் மிஷின் கொடுத்துட்டோம்னா பவர் ஆன் ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து மேக்ஸிமைஸ் ஸ்க்ரீன் பண்ணுறேன். ஓகே, இதில் பார்த்துட்டிங்கன்னா டெஸ்ட் திஸ் மீடியா அண்ட் இன்ஸ்டால் CentOS ஸ்ட்ரீம்னு இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா சிடியில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த சிடியை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டலேஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதாவது சிடியில் ஏதாவது கிராக் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இன்ஸ்டலேஷன் டைமில் ஸ்டக் ஆகிருன்றக்கூடாக்காண்டி மீடியாவை ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஐஎஸ்ஓ இமேஜ்னால டேரெக்டாகவே ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு போகிறோம். இப்போ என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, வெல்கம் டு CentOS வந்துட்டு. CentOS 8 பொறுத்த வரைக்கும் என்னென்னா CentOS 5, 6, 7 எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ஆப்ஷனில் தான் இருக்கும் இன்ஸ்டலேஷன் ப்ரொசீஜர். அதுமாதிரி ரெட் ஹேட்டும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இந்த இடத்துல CentOSன்னு பதிலாக ரெட் ஹேட்னு இருக்கும். மற்றபடி இன்ஸ்டலேஷன் ரெண்டுமே சிமிலர் தான். நம்ம இப்போ இதில் வந்து இங்கிலீஷ் இந்தியா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, இதில் நம்ம என்ன செலக்ட் பண்ணலாம்னா சிஸ்டமில் இன்ஸ்டலேஷன் டெஸ்டினேஷன் நம்ம செலக்ட் பண்ணணும். இது பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய டிஸ்க் 15 GB அலோகேட் பண்ணுது. நம்ம டிஃபால்ட்லேயே போய்க்கலாம், இல்லை கஸ்டமைஸ் பண்ணலாம் தான் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிஃபால்ட் ஆப்ஷன்லேயும் போய்க்கலாம். டன் கொடுத்துருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் செலெக்ஷனில் டிஃபால்ட்டாகவே சர்வர் வித் கை மோட்லேயே இருக்கட்டும், நம்ம அதிலே போய்க்கலாம். அதுமாதிரி பார்த்துட்டிங்கன்னா டேட் அண்ட் டைம் மாற்றலாம் தான் மாற்றிக்கலாம். நம்ம வந்து இப்போ ஐஎஸ்டி நம்ம இருக்கோம், அதனால் ஐஎஸ்டி செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் அண்ட் ஹோஸ்ட் இது நம்ம போய்ட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹோஸ்ட் நேமில் இருக்குது, ஹோஸ்ட் நேம் நம்ம செட் பண்ணலாம் தான் ஹோஸ்ட் நேம் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது CentOS 8 வைக்கிறேன். இப்போ அப்ளை கொடுத்துருந்தேன். அதுமாதிரி டன் கொடுத்துருந்தேன். அதாவது ஐபி அட்ரஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிஹெச்சிபி ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிடும். நம்ம மேனுவலாக அசைன்மெண்ட் வச்சிங்கன்னா கான்ஃபிகர் போய் பண்ணிக்கலாம். நான் இப்போ டன் கொடுத்துருந்தேன். அப்புறம் ரூட் பாஸ்வேர்டு கேட்கும், ரூட் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. நான் ரூட் பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டு டன் கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் கிரியேஷன் இது நம்ம ஆப்ஷனல் தான், நம்ம இப்போ கிரியேட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டான ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறேன். அதோடைய யூசர்னே பார்த்தீங்கன்னா அட்மின் வைக்கிறேன். பாஸ்வேர்ட் செட் பண்ணுறேன். பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு
ஐ மே மேக் திஸ் யூசர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்னு வைக்கலாம். அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டன் கொடுத்துருந்தேன். அதாவது இப்போ அட்மின் யூசரும் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் தான். இப்போ டன் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து இன்ஸ்டலேஷன் இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டா இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ இந்த இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 minutes டைம் எடுக்கும். ஒன்ஸ் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிட்டுனா நம்ம ஒரு பிளைன் ரீபூட் ஒன்று எடுக்கணும். ரீபூட் முடிச்சதுக்கப்புறம் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம OSக்குள்ளே பூட் பண்ணி போய்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து இன்ஸ்டலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு நம்ம வந்து ரீபூட் சிஸ்டம் கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா CentOS team is successfully installed and ready for you to use வந்துட்டு go ahead and reboot your system to start using it. இதுமாரி நார்மலாக வரக்கூடியது தான் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் உள்ளது. இப்போ நம்ம வந்து ரீபூட் சிஸ்டம் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா CentOS team 8 வந்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூக்குள்ளே கர்னல் இருக்குது. நமக்கு 5 செகண்ட் டைம் இருக்கும். அந்த 5 செகண்ட்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக இந்த ஃபஸ்ட் கர்னலில் பூட் ஆகி போயிடும். ஓகே, இப்போ வந்து லைசன்ஸ் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை அக்செப்ட் த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. அடுத்து ஃபினிஷ் கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டோம்னா நமக்கு ரெடி ஆகிட்டு OS. ஓகே, நம்ம க்ரியேட் பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்துட்டு இப்போ நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸரை கிளிக் பண்ணுறேன். இப்போ அதோடைய பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணணும். நம்ம என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணோமோ அதை டைப் பண்ணுங்கள். இப்போ நான் சைன்இன் கொடுத்துருந்தேன். ஓகே, இப்போ CentOSக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் வரும். ஓகே, வெல்கம் ஸ்க்ரீனில் நம்ம டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் இருக்கட்டும், நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்பிங்லேயும் நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் ஆப்ஷன்லேயே போய்ட்டு உங்களுக்கு ப்ரைவசி ஏதாவது வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை டிஃபால்ட்டே நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம ஸ்கிப் கொடுத்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அக்கௌண்ட்டை கொடுத்துக்கலாம். நான் ஸ்கிப் கொடுத்துருந்தேன். இப்போது ஸ்டார்ட் யூஸிங் CentOS team இதை நம்ம கிளிக் பண்ணிட்டா நமக்கு வந்தாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் ஸ்க்ரீன் வந்திருக்கு, கெட்டிங் ஸ்டார்ட்னு. இது புதுசாக வர்றவங்களுக்கு இல்லை நிறைய ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா சேஞ்ச் த டேட், டைம் அண்ட் டைம் ஜோன், யூஸ் த சிஸ்டம் சர்ச், அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது நிறைய தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இதுலேருந்து ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் புதுசாக வரக்கூடியவங்களுக்காண்டி இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஹெல்ப் சென்ட்ரு. ஓகே, இப்போ ப்ரௌஸ் தி வெப், சில பேசிக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ பேக் போல் வந்து பேக் போய்க்குங்க. இப்போ உங்களுக்கு சேஞ்ச் டேட் அண்ட் டைம்னா எப்படி பண்ணணும் அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க கைமோடில். அதுமாதிரி பேக்கில் போய்க்குங்க. ஸோ இது ஒரு புதுசாக யாராவது ரிலாக்ஸ்குள்ளே வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய OS வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நான் வந்து ஆக்டிவிட்டீஸில் போய்ட்டு டெர்மினலை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்துட்டோம்னா நம்ம அட்மின் யூஸரை தான் லாகின் பண்ணியிருக்கோம். அதான் நம்ம க்ரியேட் பண்ண போது ஒரு அட்மின் யூஸரும் ரூட் யூஸர் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ரூட் யூஸருக்கு எப்படி சூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா SU- கொடுத்துட்டிங்கன்னா ரூட் யூஸருக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரூட் யூஸருக்கு என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணாமல் அதை என்ட்ரு பண்ணணும். ஓகே, நம்ம ரூட் யூஸராக சூஸ் பண்ணிட்டோம். இது போக வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா டேட் கமாண்ட் கொடுத்து பாருங்கள், டேட் என்னென்னு இருக்கும். அதேமாதிரி என்ன IP அட்ரஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா IPAன்னு கொடுத்து பாருங்கள். இதுதான் நம்மளுடைய IP அட்ரஸ் 192.168.144.128. அதுக்கப்புறம் ஹோஸ்ட் நேம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து ஹோஸ்ட் நேம் வந்து CentOS 8. இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்டில் நிறைய இருக்குது, நிறைய டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரீபூட் பண்ணலாம் அப்படின்னு வச்சோம்னா init 6 கொடுத்துக்கலாம். அல்லது நம்ம சடவுன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா init 0 கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கைமோடு மூலமாக சடவுன் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா மேலே இந்த ஒரு பவர் ஆன் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பட்டனை அமுக்குங்க, பவர் ஆன் பட்டனை. இப்போ நம்ம கேட்கும் ரீஸ்டார்ட்டாக பவர் ஆஃப் ஆனு. நம்ம ரீஸ்டார்ட்டுக்கு வந்து init 6ன்னு சொன்னோம். அதுமாதிரி பவர் ஆஃப்க்கு வந்து init 0ன்னு டெர்மினலில் சொன்னோம். இப்போ நம்ம கைமோடில் பவர் ஆஃப் பண்ணலாம். ஓகே, நம்ம CentOS எப்படி இன்ஸ்டால் பார்த்தோம். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அடுத்த அளவில் வீடியோவில் பார்க்கலாம்.